இவ்வளோ நேரம் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தோம். இப்போ சாவ போகிறோம். அதை ஏன் பிரதர் இவ்வளவு சோகமா சொல்றீங்க? சந்தோஷமா சொல்லுங்க, நல்லா எனர்ஜியா சொல்லுங்க. ஜாலியா சாக போறோம். டேய் புல்டா கூடி விடுறா. நீங்க பதறாத. உங்க ஓனர் பிரின்ஸ் சொல்லியிருந்தார்ல 3 கெஸ்ட் வருவாங்க, அவங்கள ரிசீவ் பண்ணி நல்லா பார்த்துக்கோன்னு. ஆமா, அது நாங்க தான். நீங்க 4 பேர் வந்திருக்கீங்களே, நான்லாம் உங்களை விட மாட்டேன். 4 பேரா? 3 பேர் தானே இருக்கோம். 3 பேரா? நான் ஒன்று, இந்த பொண்ணு ஒன்று, அவன் அப்போ 4ஆவது உன் கண்ணுக்கு ஒருத்தன் தெரியுறானா? கதிரு, இவன் கிட்ட ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு. இவன் மூஞ்சி ரொம்ப நேரம் பார்க்காதீங்க, ரத்தங்கிக்கு செத்துருவீங்க. பார்த்தா பயமா தான்டா இருக்கு. நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன். இது சாதாரண வீடு இல்ல, அமானுஷம் நிறைஞ்ச வீடு. இது வரைக்கும் 3 பேர் செத்துருக்காங்க. தோ இங்கதான் ஒருத்த விஷம் குடிச்சு செத்தான். தோ இங்கதான் ஒருத்த கழுத்து அறுத்து செத்தான். தோ இங்கதான் தூக்கு மாட்டி செத்தான். அதனாலதான் சொல்றேன், இங்க தங்குறது சேஃப் இல்ல, போயிடுங்க. அதோ அங்கதான் ஒருத்தன் புரோட்டா சாப்பிட்டா. இதோ இங்கதான் ஒருத்தன் சாப்பிட்ட புரோட்டா வாந்தி எடுத்தான். போடடே போட. நாங்கெல்லாம் பேய்க்கே பேண்ட் சட்டை மாட்டி விட்டவங்க. டேய், நான் பேசுறது உனக்கு மட்டும்தான் கேட்கும். இன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாரும் இங்க தங்க வச்சியன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டை 7 குள் ஆவி வீடுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றத கேளு. ஏய், இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? வாராஜா வாராஜா வாராஜா. என்ன ராஜா இப்படி இருக்க? என்ன விட கருப்பா இருக்க? அட வாடா கருவட்டி. இருட்டுக்குள்ள என்ன அங்கிட்டு கிண்டுமா தேடிட்டு இருந்த? கேண்டில் தேடிட்டு இருந்தியா? அந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஷார்ப்பா கட் பண்ணிய, ரொம்ப லாக்கா பண்ணமா, எக்ஸ்ட்ரானரியா பண்ண. கிளி 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 கிழிச்சிட்டாடா டார்லி. டைரக்டர் வந்திருக்காரு, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இருட்டுக்குள்ள உட்னு படம் எடுக்க போறாரா? பண்ணாடா, கால்ல விழு ராஜா. இவன் சாதாரண ஆள் இல்ல, இவன் ஒரு அமானுஷ்யம். பேய் கூட மட்டும்தான் கம்யூனிகேஷன். பேய் கூட பேசுவானா? அப்போ எங்க பேய் இருக்கா கதிர்? அதெல்லாம் நீ நைட்டு தெரிஞ்சிடும். வா வா, செத்ததுக்கு அப்புறம் பார்த்துப்போம். என்ன 3 பேர் ஒரே ஃபேமிலியில இருந்து வந்தவங்க மாதிரி இருக்காங்க. இந்த வீட்ல பேய் இருக்கு. ஆமா, இந்த வீட்டுல பேய் இருக்குது, மூளையில பாய் இருக்குது, தெருவுல 2 சொறி நாய் இருக்குது. ஐயா, பொம்பளை புள்ள இருக்கிற வீட்டுல கெட்டப்ப பாரு, கெட்ட கண்ணுல பூ விழுந்துருக்குது. டாக்டர் காட்டின அறிவேணா? போட போட போட. கேட்ல இருக்க வேண்டியவனுக்கு வீட்டுக்குள்ளடா வேலை. போட போட போட. நார்னியாஸ், பேய் இருக்குது, ஆய் இருக்குது. அவன் உன் கண்ணுக்கு தெரிஞ்சானா? போ. ரோஜா பூ ஆடி நாயி கடிச்சிருச்சா? என்னடா அது காண்டாமிருகத்துக்கு கவுன் போட்ட மாதிரி வந்திருக்க? ஏய், நெத்தியில சுருட்ட முடி. அட கரும முடிச்சவனே, இத போட்டு ஏன்டா சுத்திக்கிட்டு இருக்க? This is my uncle daughter. She's a doctor. யூ ஆர் தி கம்பவுண்டர்? No, I am carpenter. நான் கூட கழுத மேய்க்கிறேன் நினைச்சேன். இந்த விக்க நான் போட்டிருந்தா தான் என் ரோஸ்மேரிக்கு நான் தான் அடையாளம் தெரியும். ஒருவேளை நான் விக்கு இல்லாம செத்துட்டா, அவ வேற யாரும் நினைச்சிட்டா நான் செத்தது வேஸ்டாருல. எப்படி? ரொம்ப கேவலமா இருக்கு. பாத்ரூம்ல இருக்க பள்ளி செத்துற போறா. அப்பா போயிரு 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 போயிரு, மூஞ்சிலே முடிக்காத.
மாயம்மா, இவ்வளோ நாள் அந்த வீடு நம்மளோட கோட்டையா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்திருக்க அந்த ஓனரோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிம்மதியை கெடுக்கிறானுங்க. நம்ம ஓனர் ஃபாரின்ல இருந்ததுனால நம்மளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தோம். வந்துருக்கவங்களை பார்த்தா இங்கே தங்கிடுவானுங்க போல இருக்கு. எத்தனை பேரு? 4 பேரு. இல்ல 3 பேரு. அவனுங்க 4 பேரோ 3 பேரோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவனுங்களை வெளியில அனுப்பணும்னா அது மங்களாவால மட்டும்தான் முடியும். அந்த மங்களா இங்க வரணும். அந்த மங்களா இந்த மங்களாவுக்கு வரணும். என்ன உள்ள இருந்து புகையா வருது? ஐயோ டேய், ஸ்ப்ரிங் மண்டே தீ குளிச்சு கறிட்டான்டா. என்ன அதுக்குள்ள அவன் போட்டோவை மாட்டிட்டாங்க? என்ன செய்றான்? இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, ப்ளீஸ் கம். உங்கள் அன்பான, உங்கள் அறிவான, உங்கள் அழகான, உங்கள் அதிசயத்தின் மகன் இந்த அதிசயத்தை பாரும் ஐயா. இப்ப நானு அந்த குமரன், அந்த கதிரு, அந்த குட்டப்பாவாட போட்டிருக்க ஃபிகரு இவர்கள் செய்த பாவத்தை போக்குவதற்காக உங்கள் பாதங்களை தொடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் பிதா மகனே. இவர்கள் உங்களை நோக்கி வருகின்ற அந்த டிராவலிங் டயத்திலே ஜன்னல் ஓரமாக இவர்கள் அமர்வதற்கு ஒரு அட்வான்ஸ் சீட்டை போட்டு வையுங்கள். வேண்டுமானால் டிராவல்ஸ் ஓனரிடம் நான் பேசிக் கொள்கிறேன். அவர்கள் பயங்கர பயந்தாங்குழியா இருக்கிறாங்க, தொடர்நடிகையா இருக்காங்க, சின்ன மேட்டுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க மரணத்தை பார்த்து அஞ்சுகிறார்கள் மை ஃபாதர். இவர்கள் கியூட்டாக, ஸ்வீட்டாக, நீட்டாக சாவதற்கு ஒரு வழி செய்யும் ஐயா. வாருமையா, 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 தாருமையா, தாருமையா, தாருமாரா, தாருமையா. வீடு பூரா கொசு மருந்து அடிச்சு வச்சிருக்கான் பாரு. வாருமையா, ஏய், அறிவு கெட்டவனே. வேண்டறதா ஓ சாவுக்கு மட்டும் வேண்ட வேண்டியதாடா. எதுக்குடா எங்க சாவுக்கு சேர்த்து வேண்ட? ஏய், அதெல்லாம் முடியாது. ஒன்னாவே வந்தோம், ஒன்னாவே டிக்கெட் வாங்கிட்டு போவோம். ஏய், உன் கூட தான் எவனும் சாக முடியாதா? படே. என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? நீங்க என்னடா சொன்னீங்க 3 நாள்ல சாகலாம்னு? இன்னைக்கு என்ன சாகரமா இல்லையா? டேய், இன்னைக்கு எவன் தற்கொலை பண்ணிக்கிறானோ இல்லையோ, உன் கூட நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். That's a spirit. You are the gentleman. அதிசயம், இங்க எவனையும் நம்பாத. இப்படிதான் சாவ போறேன்னு ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்காங்க. எவன் சாவறானோ இல்லையோ, இன்னைக்கு நைட் நம்ம சேர்ந்து சாவலாம். கெட் ரெடி. That's a spirit. You are the gentle woman. ச்சே, இந்த 3 நாள் ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன். ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. இதுக்கு மேல அவன் காதல சொல்லுவான்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஆனா என்னால கதிர் இல்லாம வாழ முடியாது. நானும் அவனோட சாக வேண்டியதான். என்ன சாக போறியா? அதுக்கு தான் அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுமா? அதுக்கு அன்னைக்கே செத்துருக்கலாமே. அவனை சமாளிக்கிறது போதும், 1 hour சமாளிக்க வேண்டியது. இங்க பார், இத்தனை நாள் தாண்டிட்டோம். இன்னைக்கு ஒரே ஒரு நைட்டு எல்லாம் மாறும் நான் நினைக்கிறேன். நீ ஒன்றை நம்புறியோ இல்லையோ, கதிர் மேல வச்சிருக்க காதலை நம்பு. மங்களா வரா மாயம்மா. எப்பா? இன்னைக்கு பௌர்ணமி. அந்த பங்களா விட்டு அவங்கள ஓட வைக்கிறதுக்கு மங்களா வரா மாயம்மா. மங்களா வரா. அன்பார்ந்த தற்கொலை பெருமக்களே, இன்றைய பொக்கிஷங்களே நாளைய பிணங்களே. இந்த அதிசயராஜ் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிற ஆயுதத்தை ஒன்று எடுத்துக்கங்க. ப்ளீஸ் டேக் திஸ். ப்ளீஸ் டேக் திஸ். ப்ளீஸ் டேக் திஸ். என்னடா கத்தி துரு பிடிச்சிருக்கு? நீ கூட தான் துருப்பிடிச்சிருக்க. புது கத்தியில அத்துக்கிட்டோம்னா இம்மீடியட்டா பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி இத்து போன கத்தியில அத்துக்கிட்டா செப்டிக்காயாவது கன்ஃபார்மா செத்துருவோம். இப்போ இந்த வாட்சில 12 மணி ஆகிறதுக்கு 15 நிமிஷம் இருக்கு. இது 12 மணி ஆகும்போது 12 வாட்டி டங்கு டங்கு டங்குன்னு சவுண்ட் வரும். ஒவ்வொரு டங்குக்கும் ஒவ்வொருத்தன் டங்கு வர அருகணும். கையில கால்ல கிடைக்கிறத அத்துக்கிட்டு செத்து தொலைங்கடா. சீக்கிரமா பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போங்கடா. Why you torturing me? பேசியே கொள்றானே. Okay guys, let's go take that self selfie. Come on, come on. Okay, thank you. Facebookல லோட் பண்ணனும். எல்லாம் ஒரே டயத்துல அத்துக்கணும். Okay, all the best. Give me 5. போடாடே. No 5. Okay, 5 5 5
அறுத்திங் ஃபை கத்தியில கைய நானும் அறுத்திங் ஃபை. ஒரு முடிவு எடுத்தா அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுக்கு மேல அவன் காதல சொல்லுவான்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. நிமிஷத்துல அநாதப்புறமா சாக போறாங்களே, எப்படியாவது தடுத்தாகணுமே. ரொம்பரா திங்க் பண்றா, திங்க் 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 திங்க். ஒரே அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். எப்படி தற்கொலை பண்றீங்கன்னு பாத்துறேன்டா. என்னடி பண்ணிட்டு இருக்க? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? அறுத்துட்டு செத்துட்டா மட்டும் கதிர் உன்னை லவ் பண்ணிடுவானா? என் காதல ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு வேற வழியே தெரியலண்ணா. இருக்கு, இன்னொரு சான்ஸ் இருக்கு. சப்ப மேட்டர் தான். என்ன மேட்டர்? மேட்டர் தான் மேட்டர். புரியலையே. இல்ல, கதிர் கூட அப்படியே ஒரு 15 நிமிஷம். 15 நிமிஷம்? அவனை கட்டி பிடிச்சி முத்த கொடுத்துறேன். ஐயோ, என்னால முடியாதுப்பா. கதிர் என்ன பத்தி என்ன நினைப்பான்? ஒன்னும் நினைக்க மாட்டான். ஒன் மேன் ஃபீலிங், அனதர் மேன் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஆம்பளையோட மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியும். என்ன சொல்ற? இங்கே பார், கதிரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்லவன். மும்மைத் கான் பாட்டு டிவியில் வந்தாவே மூஞ்சியை முடிக்குவேன். நீ மட்டும் அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டேன்னு வையேன், ஒரு கன்னி பொண்ணுக்கு நம்ம முத்தம் கொடுத்துட்டமேன்ற கில்ட்டி ஃபீலிங்லேயே அவன் கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்க மாட்டான். இதை விட நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலப்பா. காலில் கூட விழுகிறப்பா. கிஸ்னா மட்டும் ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. 10 நிமிஷத்துல நான் அனுப்புறேன். வாயில சென்ட் அடிச்சு ரெடியா இரு. என்ன? என்னது? டேய், நிஷா செத்துட்டாளாடா? சொல்றா. ஆட போங்கடா. இதே கேள்வியை தான் அவளும் கேட்குறா. அதை பூரா அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி. என்னடா வளரிட்டு இருக்க? மேட்ருக்கு வாடா. அதே தான். அதுக்கு தான் அவளும் உன்னை கூப்பிட்றான். புரியுற மாதிரி சொல்றா. கடுப்பேத்தாதடா. டைம் ஆச்சுடா, நான் சாவ போறேன்டா. எப்பா, உன்னை யாரும் சாக வேணான்னு சொல்ல. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேட்ரு, அதை முடிச்சு நீ தாராளமாக செத்துப்போ. உனக்கு என்னடா வேணும் இப்போ? எனக்கு ஒன்றும் வேணாம். நிஷாவை தான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். அப்படியே லைட்டா ஸ்லாகிட்டும். என்னடா பேசுற? லூஸ் ஆயிட்டியா நீ? சாவறதுக்கு முன்னாடி மென்டல் ஆயிட்ட போல் இருக்கு. ஹலோ பாஸ், பைத்தியம் எனக்கு பிடிக்கல, நிஷாவுக்கு தான் பிடிச்சிருக்கு. நிஷாவுக்கு லைஃப்பில் லவ்வே இருந்தது கிடையாதுல. ஆட்டோமேட்டிக்கலி அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்க முடியாது. அப்போ ஆப்வியஸ்லி அவளுக்கு முத்தம் கிடைச்சிருக்காது. அதனால சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன லொஜாக்ஸ் மொஜாக்ஸ்களை ஓ மூலமாக நிறைவேற்றிக்கன்னு நினைக்கிறாலும் நம்ம இதில் எதுவும் தப்பு எதுவும் கிடையாது. ஒரு முத்தம் தானடா, தயவு செய்து குடுறா, உயிரை வாங்காதடா. இதில் உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லியிருப்பா. நான் அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு போய் அவகிட்ட சொல்லிடுறேன். ஆனால் நீ ஏன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு முத்தம் கொடுத்துட்டு சாகக்கூடாது? நான் அவளை அப்படி பார்த்தது இல்லடா. இப்போ பாரு. டேய், சாவர நேரத்தில் எனக்கு ஏதோ தப்பா படுதுடா. ஆனா என்னால் இப்போ இருக்க நம்ப முடியலடா. நிஷா எப்படி கேட்டிருப்பான்னு. குமரன், எனக்கு டைம் இல்லை, நான் சாவணும். ஓகேவா இல்லையான்னு கேளு. என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது. இன்னும் 2 நிமிஷம் தான். இல்லை நிஷா, நான் பேசிட்டு இருக்கேன். எப்படி முடிச்சிருவேன்? கருவம் மானங்கிட்ட புலப்படாது பச்சி. ஓகேன்னு சொல்றா. ஒரு முத்தம் தானடா. டேய், அவன் என் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டுக்கு அப்புறம் முத்தம் கொடுக்க முடியும். நீ முத்தம் கொடு, மற்ற எல்லாத்தையும் அவள் பார்த்துக்குவா. ஓகே தானே? டேய், ஹலோ, எனக்கு லேட் ஆகுது. வச்சுக்கலாமா வேணாமா? அட இருமா, இந்த பறக்கிற. டேய், ஒரு பொம்பளை பிள்ளை அவளே இவ்வளோ ஓப்பனாக கேட்குறா. உனக்கு என்னடா? ஒத்துக்கடா. சரி ஒத்துக்கிட்டா. நீ போய் ரெடியா இரு. 2 நிமிஷத்துல நான் அனுப்பி வைக்கிறேன். போ. 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன். மாப்பிள்ள சரின்னு சொல்றா, ப்ளீஸ்ரா. ஓகே மச்சி, முத்தம் தானே, கொடுத்துட்டு வந்துடுறேன்.
சாவறதுக்கு டைம் ஆச்சு. டேய் என்னடா சண்டைக்கு போகிற மாதிரி போகிற? கொஞ்சம் க்யூட்டாக நீட்டாக குளிச்சுட்டு ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு கம கம கமன்னு போடா. அப்போ தான் கொடுக்குற மொத்தம் கும்முன்னு இருக்கும். போடா டே. சடமண்டியை செத்துட்டான்னு நினைக்கிறேன்டா. போடா. தெரியும்டா, நீங்க 2 பேரும் சத்தியமா சாக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்டா. டேய் எங்கடா அந்த பொண்ணு? டேய் அந்த பொண்ணை கொன்னுட்டீங்களா? கொன்னு போச்சிட்டீங்களா? டேய் அந்த பொண்ணை கொன்ன உங்களை பழி வாங்காம விட பழி வாங்குறது இருக்கட்டா, நீ முதல்ல பல்லு வளர்க்க பிரஷ்ஷை வாங்கு. கிட்ட வர முடியல. போய் தொலை. மாப்பிள்ள நீ ரெடியாகு. நிஷா எங்கடி பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? வாடா நிஷா. நிஷா இப்ப வெளியே வர போறியா இல்லையா? ஒழுங்கா முன்னாடி வந்துரு, உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். மச்சி நீ பயப்படாம இங்கே நில்லு, நான் வந்துடுறேன். நிஷா அடி பாவி. பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். அறிவில்ல? ஆளையும் மூஞ்சியும் பாரு. பண்ணுவியா பண்ணுவியா பண்ணுவியா? உன் மூஞ்ச திருப்பிடலாம் தான் வந்தேன். பச்சை மண்ணுன்றனால தான் உன்னை சும்மா விட்டுட்டேன். காம்டும் குமரன், காம்டும் காம்டும் காம்டும். எனக்கு கோவம்லாம் குறைஞ்சிருச்சு. மறுபடியும் நான் கோவப்படுறதுக்குள்ள போய் கதிரை கட்டி பிடிச்சிக்கோ, முத்தம் கொடுத்துக்கோ. போ பாரு போங்கிற. என்ன நிக்கிற? என்ன சொல்ல கேட்க மாட்டேங்கிற? நிஷா இவங்க 2 பேரையும் நீ தான் கொத்து விடுறியா? என்ன நிஷா மிமிக்ரி எல்லாம் பண்ற? நான் நிஷா இல்லடா. அப்ப நீ யாரு? பேய் பேயின்னு சொன்னியடா, அவன் அடிப்பாகிறது நீ சொல்லவே இல்லையடா. ஆமா, ஏன் ஹெல்மெட் போட்டிருக்க? தலைக்கவசம், உயிர் கவசம். ஏன் கதிர் வேணும்னே தோக்குற? நீ ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். என்ன செய்ய போறான்னு தெரியலையே. இந்த கேமை மட்டும் நான் வின் பண்ணிட்டேன். நைட் முழுக்க கதிர் என் கூட தான் இருக்கணும். ஏன்டா மச்சான் நம்மள கூட இருக்கணும்ங்கற? நம்மள இல்ல பாஸ், உங்களை. நான் கிளம்புறேன். எனக்கு தெரியாம என்ன சைலண்டா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல. நிஷா, ராணியை வச்சு ராஜாவை இப்படித்தான் வெட்டணும். லைட்டா கிளம்புறா. ஏன்டா நிஷாவை தொட்ட? ஏண்டா காத்து கருப்பு, என்னடா அது சத்தம்? திருவிழாவில் லவுட் ஸ்பீக்கர் மாதிரி. ஒரு ராணி 5 சிப்பாய்ங்க சுத்தி வளைச்ச ராணி என்னடா பண்ணும்? சொல்லுங்கடா. வாடா ரெண்டு பார்த்துட்டு வரும். ஐயா நான் வரலப்பா. உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நீயே போ. டேய் டேய்,
சின்ன பயடா நீ, அதான் சின்ன சவுண்டுக்கே டர்ராகிற. அதிசயம். ஓன் தைரியம் வருமாடா? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம். மாப்பிள்ள இன்னைக்கு செத்தாண்டா. யாரு? நீ தாண்டா. யாரா? கரண்ட் கம்பியில மாட்டினா காக்கா மாதிரி கரன்னு கத்துனது யாரு? ஹவுஸ் ஓனர் இல்லைன்னா ஆளாளுக்கு கத்துவீங்களா? நாமெல்லாம் பேய் கெஸ்ட். இப்படி பேய் பிடிச்ச மாதிரி கத்துனா எப்படி? யாரா? யாரு? நான் இல்ல, நிசாதா. என் செல்ல குட்டி சாந்தஸ்வ ரூபினி மாதிரி சைலண்டா செஸ் விளையாண்டுட்டு இருக்கா. அவளை போய் கத்துனா குத்துனான்னுட்டு இருக்க. ஏன் செல்ல குட்டி நீ அம்மா கத்துன? ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். இந்த கதிர் பையன் உனக்கு முத்தா கொடுக்க மாட்டேன்னு சொன்னானா? முத்தம் என்னமா முத்தம்? நான் மொத்தமா கொடுக்க வைக்கிறேன். ஏண்டா? ஏன் என் செல்ல குட்டியை ஏங்க வைக்கிற, தாங்க வைக்கிற? பச்சை மண்ணுடா. I joined you. அம்மா come closer. Come closer. ஏய், 2 பேரும் கிஸ்ஸ கொடுத்து கிங் ஃபிஷர் ஃளைட் மாதிரி பறங்கடா. உங்க மன்மத கதவை திறங்கடா. டேக்க பாருங்கடா. Come on. Why modulation change? என்ன பாட்டுடா பாடிட்டு வந்த? வேட்டைக்கார படத்துல நான் அடிச்சா தாங்க மாட்டேன். பாடுறா. நான் அடிச்சா தாங்க மாட்டேன். பாடுறா. ஐயோ வேணாம். டேய் கதிரே. வருங்கடா. ரத்த போதே. எப்பத போதா? எங்கடா போற? தம்பிக்கு 1க்கு 2க்கு பொண்ணா வந்துருச்சுக்கா. போயிட்டு வந்துடுறேன். திரும்பி வருவியா? ஏக்கா 2வது ரவுண்ட் இருக்கா? கதிரே, அவன் பேட்டிங்க முடிச்சுட்டு வந்துட்டான்டா. என்னடா தூணு விழுந்த ஐ விக்ரம் மாதிரி வர்றான். லாக் ஆயிடுச்சுடா. என்னடா லாக் ஆயிடுச்சு? அவ அடிச்ச அடியில அங்க லாக் ஆயிடுச்சுடா. உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன்டா. என்ன பத்திரமா பாத்துக்கங்கடா. இங்கேயே படுத்துருவோண்டா. பச்சை புள்ளைய என்ன மாதிரி போட்டு அடிக்கிறா.